அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 931. ஓம் சுடரொளி காட்டி ஆண்டாய் போற்றிவோம். சுடர் ஒளி என்பது ஜோதியை குறிக்கும். இறை அனுபவங்களில் ஜோதி தரிசனமும் ஒன்று. வள்ளலாருக்கு ஜோதி தரிசனம் கிடைத்தது. இத்தகைய ஜோதி தரிசனம் யாருக்கு கிடைக்கும்? ஜாதி மத வேறுபாடுகளை பார்க்காமல் எல்லோரையும் இறைவனாக, அதாவது ஆன்மாவாக பார்ப்பவர்களுக்கு மட்டுமே அந்த ஜோதி தரிசனம் கிடைக்கும் என்பார்கள். வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தியவர். அதனால் அவருக்கு ஜோதி தரிசனம் கிடைத்தது. ஜாதி சமய சழக்கை விட்டேன், அருள் ஜோதியை கண்டேனடி, அக்கச்சி ஜோதியை கண்டேனடி என்று அவர் பாடுவார். அன்னை தன் அவதார காலத்தில் எந்த தகுதியையும் பாராமல் சிலருக்கு ஜோதி தரிசனம் வழங்கி இருக்கிறாள். இருமுடி ஏந்தி விரதம் இருந்து பாத யாத்திரையாக வந்த சில பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஜோதி தரிசனம் வழங்கி இருக்கிறாள். ஜோதி தரிசனம் தந்து அன்னை தன் பக்தர்களை ஆட்கொள்கிறாள். அவ்வாறே தைப்பூச விழாவின் போதும் ஜோதி தரிசனம் தந்து பலரை ஆட்கொண்டாள். தைப்பூச விழாவும் ஆன்மீக ஜோதியும். 1993ஆம் ஆண்டு முதல் தைப்பூச விழாவையொட்டி அன்னை இங்கே ஆன்மீக ஜோதியை ஏற்றி வைக்கிறாள். ஜோதி தரிசனம் வேண்டி எங்கெங்கோ அலைகிறானே மகனே, அந்த ஜோதி இங்கேயும் உண்டு என்று அவ்வப்போது கூறி வந்த அன்னை 1993ஆம் ஆண்டு முதல் தைப்பூச விழாவையொட்டி ஆண்டுதோறும் ஆன்மீக ஜோதியை ஏற்றி வைப்பது சித்தர் பீடத்து விழாக்களில் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். ஜோதி கலசம். பழங்காலத்தில் பஞ்சமுக வாத்தியம் என்னும் இசைக்கருவி இருந்தது. கிட்டத்தட்ட அது போன்ற அமைப்பில் பானை வடிவம் கொண்ட ஒரு செப்பு பாத்திரம். அதன் மேலே 5 கிளைகளாக விளக்குகள். அதன் வயிற்றுப் பகுதியில் 5 கிளைகள். இத்தகைய கலசத்தில் உள்ள விளக்குகளை ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். ஒவ்வொரு தைப்பூசத்திலும் இந்த ஜோதி கலசம் சித்தர் பீடத்தின் மேல் தளத்திலே கொண்டு வந்து நிறுவப்படும். எதிரே அன்னையின் திருவுருவ சிலை நிறுவப்படும். அதற்கு முன் அருள் திரு அடிகளார் இல்லத்தில் ஜோதி ஏற்றப்பட்டு அந்த ஜோதி விளக்கின் சுடரை கொண்டுதான் ஜோதி கலசத்து விளக்குகள் ஏற்றப்படும். அடிகளார் இல்லத்தில் ஏற்றப்பட்ட ஜோதி விளக்கு சித்தர் பீடத்திற்கு மேலதாளம் முழங்க எடுத்து வரப்படும். ஜோதி விளக்கு என்பது நவராத்திரி அன்று ஏற்றப்படும் அகண்டம் போன்ற ஒரு மண் மடக்கு. அதில் விளக்கேற்றி 5 வேப்ப மாலைகளுக்கு நடுவே அதனை அமர்த்தி 5 மகளிர் எடுத்து கொண்டு வருவர். கோபூஜை. அருள் திரு அடிகளார் அவர்கள் இல்லத்திலிருந்து ஜோதி விளக்கு புறப்படும் முன்பாக கோபூஜை செய்யப்படும். ஒரு பசுவுக்கு நன்கு அலங்காரம் செய்து அதன் கொம்புகளில் சக்தி மாலையும் இருமுடிப்பையும் கட்டப்பட்டு அதற்கு மஞ்சள் குங்கும திலகம் வைத்து பூஜை செய்யப்படும். அடிகளார் அவர்கள் இல்லத்திலிருந்து புறப்படும் அந்த ஜோதி விளக்கை அந்த பசு 3 முறை வலமாகவும் 3 முறை இடமாகவும் சுற்றி வர செய்வார்கள். இந்த ஜோதி விளக்கு அடிகளார் அவர்கள் இல்லத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சித்தர் பீடத்தை நோக்கி வரும். அவ்வாறு வரும்போது சீர்வரிசைகளோடு வரவேற்றபடி அந்த ஜோதி விளக்கு வரும். சேலை, ரவிக்கை, பழ வகைகள், பூக்கள், மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம், தேங்காய், வெற்றிலை, மஞ்சள் கிழங்கு, காமாட்சி விளக்கு, நெய்க்குடம், எண்ணெய் குடம், கற்பூரம், தீர்த்தக்குடம் ஆகிய மேற்படி பொருள்களோடு கூடிய சீர்வரிசை தட்டுகளை ஏந்தியவாறு மகளிர் வருவார்கள். வழிநெடுக நவதானியத்தை தெளித்து கொண்டும் தீர்த்தம் தெளித்து கொண்டும் மேலதாளங்கள் முழங்க கிராமிய கலைஞர்களின் ஆடல் பாடல்களுடன் அந்த ஜோதி விளக்கை ஏந்தியபடி வருவர். இடையிடையே ஆங்காங்கு திருஷ்டி கழிக்கப்படும். இந்த ஜோதி விளக்கு சித்தர் பீடத்தின் மேல் தளத்தை வந்து அடைந்தவுடன் அருள் திரு அடிகளார் அவர்கள் அளிக்கும் ஆணைக்கு தக்கவாறு பல்வேறு முறைகளில் திருஷ்டி கழிக்கப்படும். அதன் பிறகு அந்த ஜோதி விளக்கிலிருந்து அருள் திரு அடிகளார் அவர்கள் அருளி கூறும் முறைப்படி
ஜோதி கலசத்தில் உள்ள பஞ்சமுக விளக்குகள் ஏற்றப்படும். இந்த ஜோதி ஏற்றப்படும் போது நிகழும் திருஷ்டி முறைகளும் பூஜை முறைகளும் புதுமையானவை. அவற்றை உடனிருந்து பார்த்தால் மட்டுமே அதன் அருமையை உணர முடியும். பஞ்சபூத வழிபாடு இந்த ஜோதி வழிபாட்டில் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த ஜோதி கலசம் நிறுவப்படுகிற முறையே அலாதியானது. சந்திரன், ஜோதி கலசம், அன்னையின் சிலை இவை மூன்றும் ஒரு முக்கோணமாக அமைந்திருக்கும். சூரியன், ஜோதி கலசம், அன்னையின் சிலை இவை மூன்றும் ஒரு முக்கோணமாக அமைந்திருக்கும். 1996ஆம் ஆண்டு அருள் திரு அடிகளார் அவர்கள் இந்த ஜோதியை ஏற்றுகிற போது வானத்தில் கீழ்த்திசையில் ஒரு நட்சத்திரமும் மேற்கு திசையில் ஒரு நட்சத்திரமும் வெளிப்பட்டு மின்னின. அது மட்டுமின்றி மேற்கு திசையில் தோன்றிய அந்த நட்சத்திரம் பளபளப்பாக மின்னியபடி கிழக்கு நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வருவதை கண்ட பக்தர்கள் அனைவரும் பரவசமாயினர். ஓம் சக்தி, ஓம் சக்தி என முழங்கினர். மாலை 6 மணி அளவில் தொடங்கும் இந்த வைபவம் ஏறத்தாழ 1 மணி நேரம் தொடரும். ஜோதி பற்றி அன்னை கூறியது. புதுவையை சேர்ந்த அன்பர் ஒருவர் அன்னையிடம் கேட்டாராம், அம்மா, வடலூர் வள்ளலாரும் தைப்பூச நாளில்தான் ஜோதி ஏற்றி வைத்தார். இந்த ஜோதிக்கும் அந்த ஜோதிக்கும் உள்ள மகத்துவம் என்ன என்று கேட்டாராம். மகனே, ஜோதியில் பல வகை உண்டு. வாமஜோதி, சோமஜோதி, வானஜோதி, ஞானஜோதி, மாகஜோதி, யோகஜோதி, பாதஜோதி, நாதஜோதி, ஏமஜோதி, வியோமஜோதி, ஏறுஜோதி, வீருஜோதி, ஏகஜோதி என பல வகை உண்டு. பாலகன் ஏற்றி வைக்கிற அந்த ஜோதி ஏகஜோதி என்று கூறினாளாம் அன்னை. விழா நாளன்று ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு அன்னதானமும் ஆடைதானமும் வழங்கப்படுகிறது. அன்னையின் ஆணையின் பேரில் பொறியியல் கல்லூரி எதிரே உள்ள விளையாட்டு மைதானத்தில் ஒரு மேடையும் அதைவிட சற்று உயரமாக உள்ள பீடத்தில் அன்னையின் திருவுருவச் சிலையும் நிறுவப்பட்டு தற்போது அங்கே தைப்பூச ஜோதி ஏற்றும் விழா நடைபெற்று வருகிறது. தைப்பூச விழா மகளிருக்கு முதன்மை. தைப்பூச விழாவில் கலச பூஜை, விளக்கு பூஜை முதலியன மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தொண்டர்கள் மிக குறைவாகவே இருந்த தொடக்க நாள்களில் அன்னை வேள்வி பூஜை, கலச பூஜை, திருவிளக்கு பூஜை முதலான பூஜை முறைகளை ஆண் தொண்டர்களுக்கு சொல்லி பயிற்சி தந்து நடத்தினாள். அதன்பின் இந்த ஆலயத்தில் நடைபெறும் தைப்பூச விழாவை மகளிரே ஏற்று நடத்துவதற்கான பேற்றினை நல்கினாள். ஆம், கருவறையில் அர்ச்சனை செய்வது, வேள்வி தீ வளர்ப்பது, கலசங்களை அமைப்பது, விளக்குகளை அமைப்பது, 1008 மந்திர வழிபாடு செய்வது, பிரசாதம் விநியோகம் செய்வது போன்ற அத்தனை காரியங்களையும் இன்று பெண்களையே செய்ய வைத்தாள். கோயிலுக்கு வந்து வெறுமனே வழிபட்டு விட்டு போகின்ற நிலையில் வைத்திருந்த பெண் குலத்தின் நிலையை மாற்றி அன்னை இங்கே வேள்வி செய்வது, கலச பூஜை செய்வது போன்ற பணிகளில் ஈடுபடுத்தி அவர்களின் ஆன்ம உயர்வுக்கான பேற்றையும் நல்கினாள். தைப்பூச ஜோதி பற்றி நம் ஆன்மீக குரு கூறியவை: பூமியை பிளந்து நெருப்பு வந்தால் அது எரிமலை, ஆகாயத்தில் இருந்து நெருப்பு வந்தால் அது எரிக்கல், மனத்திலே ஆன்மீக நெருப்பு ஏற்றி இருளை எரித்தால் அந்த நெருப்பு ஒரு ஜோதி. அந்த ஜோதியை ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஏற்ற வரும் விழாவே தைப்பூச ஜோதி. சூரியனின் வெப்பத்தையும் சந்திரனின் குளிர்ச்சியையும் ஒருங்கே இணைக்கும் பாலமே தைப்பூச ஜோதி. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். கடன் அடையும், கல்யாணம் நடக்கும், மழை பொழியும், தானியம் விளையும் என்பார்கள். கடவுள் கண் திறப்பார் என்பார்கள். அதற்கான நம்பிக்கை ஒளிக்கீற்றுதான் தைப்பூச ஜோதி. அது வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் ஒன்றிணைக்கும் ஜோதி. இறைவனின் வடிவத்தை நினைவூட்டும் ஜோதி. இயற்கையின் இறையருளை இனம் காட்டும் ஜோதி. உள்ள இருளை உருக்கி அகற்றும் ஜோதி. கள்ள இருளை கொள்ளை கொள்ளும் ஜோதி. வெள்ளை உள்ளமாய் மாற்ற வரும் ஜோதி. நல்ல மனம் தரும் நம்பிக்கை ஜோதி. அதுவே தைப்பூச ஜோதி. ஓம் சக்தி.
ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.